உங்கள யாராச்சும் வீட்டு லோன், கார் லோன், பைக் லோன் வாங்கியிருக்கீங்களா? அப்ப நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப் போறேன். என்ன குட் நியூஸ்? அப்படிதானே பார்க்குறீங்க. ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல ரெப்போ வட்டி விகிதத்தை அவங்க குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% அவங்க குறைக்கிறாங்களா? அதாவது 6.25% இருந்ததை இப்போ 6 புள்ளியா குறைச்சிருக்காங்க ரெப்போ வட்டியை. சரி, ரெப்போ வட்டினா என்ன ஃபர்ஸ்ட்? அதானே கேட்குறீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு வட்டிக்கு பணம் வேணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு பேங்க்கு கிட்ட போவோம். ஆனா பேங்குகளுக்குலாம் வட்டி வேணும்னா அவங்க யாருக்கிட்ட போவாங்க? அவங்க ரிசர்வ் வங்கி கிட்ட கடன் வாங்குவாங்க. அப்போ ரிசர்வ் வங்கி பேங்குகளுக்கு கடன் கொடுப்பாங்க. நம்மள மாதிரியே பேங்குகளும் அவங்களுக்கு வட்டியை திருப்பி செலுத்திட்டு வருவாங்க. அந்த திருப்பி செலுத்துற வட்டி தான் ரெப்போ வட்டி. ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டியை குறைச்சா நமக்கு அதுல என்ன லாபம் தான் இருக்கு? அதானே கேட்குறீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பேங்குகளுக்கு நாங்க பணம் கொடுத்துருக்கோங்க, அந்த வட்டியை நீங்க கொஞ்சம் குறைவா கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் ரெப்போ வட்டி. இந்த ரெப்போ வட்டி குறைவால பேங்குகள் எல்லாமே ஒரு பலனை அனுபவிப்பாங்க. அந்த பலனை வாடிக்கையாளராகிய நம்ம கிட்ட தான் அவங்க திருப்பி செலுத்துவாங்க. எல்லா வங்கியுமே 100% இந்த பலனை வாடிக்கையாளருக்கு திருப்பி செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் டவுட்டாவே இருக்கு. 2 மாசத்துல இந்த ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி எவ்வளவு குறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.5% ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்கு. அதாவது 0.50% ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்காங்க. சரி, எதுக்கு இந்த ரிசர்வ் வங்கி அப்பப்ப இந்த ரெப்போ வட்டியை குறைக்கிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பெருசா பொருளாதாரத்துல புழக்கம் இல்லை. அந்த பொருளாதாரத்தை புழங்க செய்யணும் அப்படின்னா நாங்க வட்டி விகிதத்தை குறைக்கிறோம், மக்களாகிய உங்களுக்கு நாங்க லோன் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளும் வட்டி விகிதம் தான் குறைஞ்சிருச்சு, சரி நம்ம போய் லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டது தேவையில்லாததுக்கு எல்லாத்துக்கும் லோன் வாங்குவோம். இதனால பொருளாதாரம் வேகமா இயங்குறதுக்கு தொடங்கும். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என்ன விஷயம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் வட்டி விகிதம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, வீட்டு லோன், கார் லோன், பைக் லோன், இந்த மாதிரியான லோனுக்கு எல்லாத்துக்குமே வட்டி விகிதம் குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஃப்ளோட்டிங் லோன். அதனால இதுக்கான வட்டி விகிதம் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, நான் பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், அதுக்கான வட்டி குறையுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, தனிநபர் கடன் வாங்கினவங்களுக்கு வட்டி குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் பர்சனல் லோனுக்கான வட்டி குறையாது அப்படின்னா, இது ஃபிக்ஸட் ரேட். கொஞ்ச கால தவணைக்கு வாங்கினவங்களுக்கு தான் இதில் குறையும். 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்தில் அதிக வட்டி போட்டு நம்ம திருப்பி கொடுக்கறது ஃபிக்ஸட் ரேட்டில் இருக்கிறதுனால இது ரெப்போ ரேட் வரம்புக்குள்ள இது வராது. அதனால பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு இது ஹாப்பி நியூஸ் இல்லை. பைக் லோனோ இல்லை வீட்டு லோனோ கார் லோனோ வாங்கினவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கும்.